வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ சைடில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டர் இறங்குது. எப்படி அது எதனால் இறங்குதுன்றது தான் இன்றைக்கி வீடியோ. இது காரணம் பார்த்தீங்கன்னா, மிடில் செஸ்ட்டு ஜாஸ்தி அதிகமாக இருந்ததுன்னா வெயிட்டில் வந்து இறங்கும். இந்த வெயிட்டு இறங்காமல் எப்படி நிறுத்தணுன்றது தான் இன்றைக்கி இந்த கட்டிங்கு. அது எப்படி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 40 சைஸ் நான் கட்டிங் போட்டிருக்கேன். இந்த கட்டிங்கில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்த்துக்களை மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள், கேள்விகள்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி எங்களுடைய தையல் பயிற்சி பள்ளியில் பார்த்தீங்கன்னா நேரடி வகுப்பு இருக்குது, ஆன்லைன் வகுப்பு இருக்குது. சேர விருப்பவங்களுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ இந்த கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோ கொள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கலாம். உயரம் 15, ஷோல்டர் 16, அப்பர் செஸ்ட்டு 37, மிடில் செஸ்ட்டு 40, இடுப்பு 31, ஆம் ஹோல் 17, கை உயரம் 9, கை சுற்றளவு 14, முன்கழுத்து வந்து 8, பின்கழுத்து வந்து 10. இப்போ இதை கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் எப்படி இறங்குது, அது இறங்காமல் எப்படின்ற கட்டிங்கிறது தான் இது இந்த வீடியோ. வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது 40 சைஸ் கட் பண்ணுறேன். அதனால் நான் வந்து இது 1/10 எடுத்துருக்கேன் மெட்டீரியல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் மார்க் பண்ணிக்கலாம். பேக் வந்து ஃபோல்டிங்க்கு 1.25. உயரம் பார்த்திங்கன்னா 15. இப்போ 15ல் ஒரு மார்க் பண்ணிடுறேன், தையலுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ இதை நம்ம கோடு போட்டுடலாம். இது வந்து தையக்கோடு. இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 16, 16 2 ஆக்குனீங்கன்னா 8. இப்போ வந்து இதில் நான் 1.25 குறைக்கிறேன். இந்த பெரிய சைஸுக்கெலாம் நம்ம 1.25 குறைச்சா போதும். இப்போது இது அப்படியே நேராக ஒரு மார்க் பண்ணி கோடு போட்டுடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் இறக்குறது பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட்டு 37. இதை வந்து நம்ம 6ஆக பிரிக்கணும். நம்ம 6ஆக பிரித்தோம்னா உங்களுக்கு 6.25க்கு அரை நூல் கம்மியாக வரும். நம்ம இதை 6.25க்கு அரை நூல் கம்மி பண்ணிட்டு இது மார்க்கு. இது வந்து ஆமூல் இறக்குற மெத்தடு. இப்போ இது ஆமூல் இறக்கியாச்சு. இப்போ வந்து அப்பர் செஸ்ட்டு 37 4ஆக பிரிச்சிங்கன்னா 9.25. இந்த 9.25 ஒரு மார்க் பண்ணிட்டுருவோம். 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ். இது வந்து எக்ஸ்ட்ரா லூஸு. இடுப்பு பார்த்திங்கன்னா 31. 31 வந்து நம்ம 4ஆக பிரிச்சிங்கன்னா 7.25. வரும் 7.25 ஒரு மார்க் பண்ணிடுறேன். பேக் டாட் வந்து ஒரு 1 இன்ச்சு. இப்போ இந்த மார்க்கு நம்ம கோடு போட்டுடலாம். இதுதான் வந்து தையக்கோடு. நேராக கோடு போட்டுருவோம். இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1.25 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இந்த பேக் டாட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த பேக் டாட் வந்து அப்படியே சென்டர் பண்ணிங்க. இது சென்டர் பண்ணிவிட்டு மிடில் செஸ்ட்டு 40. இதை நம்ம 4ஆக பிரிச்சிங்கன்னா 10 வரும். மேலே வந்து பாருங்கள், தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 10. இது எல்லா வீடியோவில் நான் சொல்லுவேன். இதுதான் மிடில் செஸ்ட்டை 4ஆக பிரிச்சிங்கன்னா இந்த டாட் இறக்கும். முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரே ஃபார்முலா தான். இது வந்து டாட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம இது பெரிய சைஸ்ன்றதுனால அப்பர் செஸ்ட்டை 6ஆக பிரிப்போம். 37 6ஆக பிரிச்சிட்டிங்கன்னா அதே தான் 6க்கு ஒரு நூல் கம்மி. அப்போ நம்ம இதை அந்த அரை நூல் விட்டுருவோம். அந்த 6 இன்ச்சுனா பாதி 3, 2.25 தையலுக்கு விட்டுட்டு 2.25 வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக போட்டுருவோம். இப்போ பேக் நெக் பார்த்திங்கன்னா 10. 10ல் ஒரு மார்க் போயிட்டு
நம்ம ரவுண்ட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஆமல் பார்த்திங்கன்னா ஆமல் வந்து ரவுண்ட் எடுத்துடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆமல் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆமல் பார்த்திங்கன்னா 17. இப்போ பாருங்கள், இந்த கரெக்டாக இந்த கோட்டில் தான் வைக்கணும். இந்த கோட்டில் வந்து அவுட்டர் லைனில் தான் வைக்கணும். தையலுக்கு விடாமல் வச்சிங்கன்னா 8.5 கரெக்டாக வந்தது பாருங்கள். இப்போ நம்ம இங்கே தையல் போடுற இடத்துல நம்ம செக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தையலுக்கு வந்துடும், 9 வந்துடும். ஆமல் வந்து இப்படி தான் செக் பண்ணோம். இப்போ நம்ம இது பேக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தையலுக்கு ஒரு 6 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு இங்கே அந்த 6 இன்ச்சு க்ராஸ் பண்ணணும். இப்போ நம்ம முன்னாடி ஷோல்டர்லாம் எப்படி இறங்குன்றதுக்காக இதை வந்து பேக் இந்த மாதிரி கட் பண்ணணும். இதை நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, நம்ம பேக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்ம டாட்டு பிடிச்சிட்டோன்னு இது வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் இருக்குது, இது முக்கியமான ஒரு காரணம். இது சைடில் வந்து நம்மளுக்கு இழுத்து பிடிக்கும். இது வந்து போயிட்டோம். இப்போ நம்ம இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டு போடுறேன். இந்த ஃப்ரண்ட்டில் தான் அந்த மெயினாக நிற்கும். இப்போ பாருங்கள், இந்த பேக் அப்படி திருப்பிடுங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ஃப்ரண்ட் எடுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம கையை எடுக்கிறோம், சைடில் வந்து பட்டி எடுக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு போடுறத பாருங்கள் மெயினாக. இப்போ ஃப்ரண்ட்டில் தான் மெயினாக நம்ம அந்த வெயிட்டு கரெக்டாக இழுக்காமல் பிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணலான்றது பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஒரு கோடு போட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல பாடி மார்க் ஒன்று பண்ணிவிடுவோம். அதே மாதிரி நெக்கில் ஒரு மார்க்கு. இப்போ நம்ம இந்த பேக் எடுத்துருவோம். இந்த பேக் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு மார்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டருக்கு ஒரு கோடு போட்டுருவோம், தையல் கோடு. ஃப்ரண்ட்டு நெக்கு கொஞ்சம் ஸ்லோப்பாக போட்டுருவோம். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வருது. 8ல் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நெக்கை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிடில் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40. இப்போ நம்ம டாட்டா இருக்கிறத பார்ப்போம். 40 4ஆக பிரிக்கணும். 40 4ஆக பிரிச்சிங்கன்னா 10 வருது. இந்த 10 கரெக்டாக பாயிண்ட் வச்சுடுங்க. இப்போ இந்த 10 2ஆக பிரிச்சிங்கன்னா 5. இப்போ நம்ம இதில் 3/4 இன்ச்சு நம்ம கழிக்கணும். இதுதான் டாட்டோட லென்த்து. அதே மாதிரி இந்த சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ல் 1/2 இன்ச்சு குறைச்சிட்டிங்கன்னா 4.5. இப்போ இந்த 4.5 இங்கே வைக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல்லாமே இதில் பாதி 1/2 இன்ச்சு கழித்து இங்கே வச்சிடணும். மற்ற டாட்டு மட்டும்தான் மாறும், 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்றது. இப்போது டாட்டோடைய அகலத்தை பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு இடுப்பு பார்த்திங்கன்னா 31. இப்போது 40ல் 31 போச்சுன்னா 9 வருது. இதை நம்ம 2ஆக பிரிக்கணும். 2ஆக பிரித்தா 4.5. இது 4.5 நம்மளோட டாட்டோடைய அளவு. இப்போ பாருங்கள், இப்போ 4.5னா 2.25 4.5 4.5 வச்சு கோடு போட்டுருங்க டாட்டு. இப்போ இது 4.25 இப்படி சைடில் வைங்க. 4.25
4.25. இதை வச்சு நம்ம நேர் கோடு போட்டு இடுப்பளவு வந்து 31. 4 பிரிச்சிங்கன்னா 7.25. அந்த 1/4 இன்ச்சு மேலேருந்து தான் எடுக்கணும். இப்போ 2.5 இருக்குது. இப்போது 7.25 நம்ம இங்கே மார்க் பண்ணிவிடுவோம். தையக்கூடு இது வந்து எக்ஸ்ட்ரா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாட் பாயிண்ட்லேருந்து நேராக ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இதில் தான் முக்கியமானதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 1 இன்ச்சு, 1 இன்ச்சிலேருந்து கொண்டு போங்க. இது பாருங்கள் 4.25. இந்த 4.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக 4.25 மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே 1/4 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு வச்சு ஸ்லோப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதிலேருந்து ரவுண்ட் எடுக்கிறோம். நண்பர்களே, இந்த பாயிண்டில் கொண்டு நம்ம இப்படி கொண்டு போகணும். இப்போ இந்த இடத்துல வந்து பட்டி இழுத்து ஃப்ரண்ட்டை நிறுத்தும், உங்களுக்கு இறங்காது. இப்போ எப்போவுமே இந்த வழக்கமாக போடுற மாதிரி 6 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப்பில் டாட்டு போட்டுருங்க. இந்த இடத்துல 1.5. ஒன்றில் இப்போ இந்த ஃப்ரண்ட்டு போட்டாச்சு. நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. இந்த கவர் தட்டு வெட்டுறது பாருங்கள். இந்த கவர் தட்டு வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு. இந்த கவர் தட்டு எப்படி வெட்டுன்றது பாருங்கள், இதை கவனமாக. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல நேராக வெட்டிடக்கூடாது. இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்து விட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நண்பர்களே, இப்போ நம்ம இதை கொண்டு வந்து வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு வந்துடுது. நம்ம இது கொடுக்காமல் நம்ம நேராக வெட்டினோம்னா எள்ளு மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு ரவுண்டு வந்துடுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து பட்டி வெட்டுறதை பார்ப்போம். பட்டியும் சிலியும் வெட்டிடலாம். நம்மளே அடுத்தது நம்ம கை வெட்டுறதை பார்ப்போம். இந்த துணி இருப்பாங்க, அந்த மெட்டீரியலு மிச்சம் துணி, இதை நம்ம அப்படியே 2ஆக மடிச்சிடுங்க. இப்போ 2ஆக மடிச்சிட்டோம்னா இந்த இடத்துல சிலிவு வந்துடும், இந்த இடத்துல பட்டி. இப்போ வந்து இதில் இது கீழே ஃபோல்டிங் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தையல் போட்டு கோடு போட்டுக்கிறேன், அந்த பைப்பிங் வர்றதுனால. இப்போது கை உயரம் வந்து 9. 9ல் ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. 9.5 ஒரு மார்க்கு, ஒரு கோடு போட்டுருவேன். கை சுட்டில் வந்து 14. 14ல் பாதி 7. நம்ம ஆமூல் பார்த்திங்கன்னா 17. 17ல் பாதி 8.5. 8.5ல் ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு கம் பண்ணுங்க. 1 இன்ச்சு கம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு 7.5 வருது. இந்த 7.5ல் பாதி 3.25. இப்போ இந்த 3.25 தான் இங்கே வைக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பேக் வச்சு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வருதா. இப்போ நம்ம எழுதிய தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்படி இழுத்து பார்க்கணும். இப்போ வந்து 1/4 இன்ச்சு பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம இதை செக் பண்ணிட்டு தான் போகணும். நான் எல்லா வீடியோவில் சொல்லுவேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை
இது கோடு போட்டுருவோம், தையக்கூடு. இது எக்ஸ்ட்ரா துணி. இப்போ நம்ம இதை ஆமல் வந்து நம்ம வரைஞ்சிடலாம். இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இப்போ ஸ்லீவ் போட்டாச்சு. இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நண்பர்களே, கை வெட்டிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கவர் தட்டு எடுத்துடலாம். இந்த ஃப்ரண்ட்டு கவர் தட்டு கரெக்டாக அந்த மார்க்லேயே வெட்டி எடுத்துடுங்க. கை வெட்டியாச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு லைட்டாக ஒரு மார்க் பண்ணிட்டு கை ரெடி. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பட்டி. இந்த பட்டி பாருங்கள். இந்த பட்டி ரொம்ப முக்கியமாக. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே வந்து ஃபோல்டிங். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது தையலுக்கு. இப்போ இதுக்கு வந்து பட்டி எப்படி வெட்டணும்னா, இது வந்து பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டர் இறங்குதுன்றதுனால இந்த பேக்கு, இது ஃப்ரண்ட் இப்படி வச்சிங்க பாருங்கள். நல்லா பாருங்கள். நம்ம இதில் வந்து எவ்வளோ இருக்குது, 3.25 இருக்குது. 3.25 தையலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு, 4 இன்ச்சு எடுத்துக்கணும். நம்ம இந்த இடத்துல தையலுக்கும் இது டாட்டுக்கும் சேர்த்து 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிட்டோம்னா போதும். நம்ம அதை இங்கே 4 இன்ச்சு வச்சிடறோம். இது கொஞ்சம் பட்டி பெருசாக வரும். அதே மாதிரி டாட் உட்கார இடத்துல 2.5. இடுப்பு பார்த்திங்கன்னா 31 4 பிரிச்சிங்கன்னா 7.25. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்டை இப்படி போடுவோம். இந்த ஃப்ரண்ட்டை கரெக்டாக இப்படி போட்டு இந்த ரவுண்டு கரெக்டாக, இது நல்லா ரவுண்டு வரும். இது நல்லா ரவுண்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இறங்காது. இது பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு பாருங்கள். இது இழுக்கும், கொண்டு நல்லா மேலே போய் இழுத்தோம்னா தான் ஃப்ரண்ட்டு வந்து அப்படியே கரெக்டாக நிற்கும். அதே மாதிரி இது பாருங்கள், இந்த பேக்கு இது வந்து ரெடி. இந்த பேக்கில் வைங்க. இதுலேருந்து 3/4 இன்ச்சு தையலுக்கு, 3/4 இன்ச்சு பாருங்கள் தையலுக்கு விட்டுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை கோடு போட்டுக்கலாம். நண்பர்களே, இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். நண்பர்களே, இது ஷோல்டர் வந்து முன்னாடி இறங்காமல் இருக்கிறதுக்காக இதை கட் பண்ணிக்குது பாருங்கள். இதில் வந்து 2 வித்தியாசம் தான். இந்த பேக்கு வந்து கொண்டு இந்த மாதிரி கவு கொடுத்துட்டு இப்படி டாட் பிடிக்கும்போது ஸ்ட்ரைட்டாகவும், அதே மாதிரி இந்த பட்டி கொண்டு பாருங்கள், இந்த பட்டி வந்து மேலே வரைக்கும் போய் இழுத்து பிடிக்கும். பாருங்கள், இந்த பட்டி மேலே போச்சுன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த இடத்துல நல்லா டைட்டாக கவர் பண்ணும். இந்த டைட்டாக கவர் பண்ணி இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் பிடிச்சின்னா மார்பு வந்து உங்களுக்கு இறங்காது. அப்போ இறங்காமல் இருந்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டில் இழுக்காது. இதுதான் இந்த பாயிண்ட்டை தான் இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த டாட்டு வந்து இந்த ஃப்ரண்ட் இந்த அளவுக்கு கவு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.